ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பரங்கிக்காய் கீர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 ரூபாய் துண்டில் பாதி பரங்கிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் பிஸ்தா ஃப்ளேவரில் வந்து அந்த பரங்கிக்காய் கீர் செய்ய போகிறேன். அதனால் பிஸ்தா பருப்பு கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதே பாதாம் கீர் மாதிரி செய்கிறதா இருந்தால் பாதாம் பருப்பு நிறைய எடுத்துகிட்டு முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கணும். மிக்ஸ்டு ஃப்ளேவராக இருந்தால் 3 பருப்புலேயும் ஈக்குவலாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு பசும்பால் 1 டம்ளர் ஊற்றி இதை வந்து குக்கரில் போட்டு 4 விசில் வேக விட்டுறணும். இந்த மிச்ச பசும்பாலை ஒரு 2-3 தடவை கொஞ்சம் நல்லா காய்ச்சிட்டு அதில் வந்து சீனி போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதான் இப்போ நான் வந்து உங்களுக்கு குக்கரில் வச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பரங்கிக்காய் பருப்பு எல்லாம் வந்து வெந்துருச்சு. ஸோ நம்ம இதை வந்து இருத்து மிக்சியில் போட்டு முதல்ல 2 சுற்று சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மிச்ச பாலையும் ஊற்றி நம்ம அடிச்சிடலாம். அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அரைச்சிட்டோம். அந்த குக்கரில் வேக வச்ச பரங்கிக்காய், பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு அதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டோம். கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சிருக்கோம். மிச்ச பால் இங்கே காய்ச்சி இதில் சீனி நம்ம உள்ளே போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி சூடாக குடிக்கிறவங்களுக்கு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். சில்லுன்னு குடிக்கிறவங்களுக்கு இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ நம்மளுடைய பரங்கிக்காய் கீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இப்போ வந்து சில்லுன்னு எடுத்து ஊற்றி வச்சுருக்கோம். வேணுங்கிற போது அதை எடுத்து சாப்பிட்டு ஃப்ரிட்ஜிலே நம்ம வச்சிடலாம். சூடாக வேணுங்கிறவங்களுக்கு சூடாக நம்ம வந்து பரிமாறிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.